தப்பாவே போயிருக்கலாம், ஆனா உன்னை தூக்குறதுக்கு Now the Lord had prepared, appointed, destined a great fish. இருக்கீங்களா? ஆமென். To swallow Jonah. அப்படின்னா என்னன்னா, நீங்க ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன்னா, கர்த்தர் சொன்னதை செய்யலை, அவ்வளோதான். பாருங்க, உங்களுக்கு தெரியும், புயல் வந்துச்சு, காற்று வந்துச்சு, கப்பலே ஷேக் ஆச்சு. எப்போவுமே வில் ஆஃப் காடு சில நேரம் வேற மாதிரி போகும்போது ஷேக் என்ன பண்ணுது, வருது. இப்போ ஜோனா சொல்கிறான், சரி நான் பண்ணதுக்கு அனுபவிச்சு தான் ஆகணும், என்னை தூக்கி எங்கே போட்டுருங்க. சில நேரம் பாருங்களேன், பாவம் இவங்கெல்லாம் சேர்ந்து எது கஷ்டப்படணும், உப்பு தின்ன நானே தண்ணியை குடிக்கிறேன். பாருங்களேன், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணுன்றது பொதுவாக மனுஷ மனங்களில் இருக்கிற ஒரு நீதி எண்ணம். ஆனால் கர்த்தர் பார்த்தாங்க, டேய் நீ பாயிண்டை விட்டுட்டா வழி இல்லைன்னு நினைக்கிறியா, உனக்காக ஒரு பெரிய மீனை. இது நிறைய பேருக்கு வேணும் நீ காலையில். ஆமென். Now the Lord had prepared a great fish to swallow Jonah. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பஸ்ஸை நீ விட்டுருக்கலாம், அந்த ஃப்ளைட்டை நீ விட்டுருக்கலாம், அந்த வாய்ப்பை நீ விட்டுருக்கலாம், நீ தப்பாவே போயிருக்கலாம், ஆனா உன்னை தூக்குறதுக்கு it's not an ordinary word for some people. Amen. In this morning, amen. தேவன் ஆயத்தப்படுத்தி இருந்தாராம். எதை ஆயத்தப்படுத்தினாராம்? பெரிய மீன். நீங்க விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறீங்களே. யோனாவே நினைச்சா, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அவ்வளவுதான், நான் சாவதான். தப்பு பண்ணவன்லாம் சாவணும்னா ஊர்ல அம்புட்டு பேரும் சாவணும். கர்த்தர் எனக்காக செத்தார், உங்களுக்காக செத்தார். ஆமென். தவறு இழைத்தவன் கூட வாழுவதற்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆமென்.